சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளின் செய்திகளோடு நாங்கள் இணைந்து கொள்ளலாம். இன்று 11ஆம் நாள் ஜூலை மாதம் 2026 ஆண்டு. இன்றைய நாளின் செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். எல்லோரும் இன்றைய நாள் விடுமுறை நாளாக காணப்படுவதால் அனைவரும் நலமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து இன்றைய நாள் இனிய நாளாக நகரட்டும். இன்றைய நாளின் செய்திகளோடு நாங்கள் இணைந்து கொள்ளலாம். ரவி கருணாநாயக்கவுக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அழைப்பு விடுத்திருக்கிறது. கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்கவுக்குத்தான் தற்போது ஆணைக்குழு மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணை ஒன்றிற்கு அமைவாக வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு அவர் இவ்வாறு அழைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில் இம்மாதம் 17ஆம் தேதி ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு கருணாநாயக்கவுக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. தேசிய லாட்டரி சபைக்கு விசேட திட்டம் ஒன்றின் கீழ் ஊழியர்களை இணைத்துக் கொண்ட போது இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணை செய்வதற்காகவே ரவி கருணாநாயக்க அழைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக தேசிய லாட்டரி சபையின் முன்னாள் தலைவி சியாமிலா பெரேரோவும் இதற்கு முன்னர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த ஒரு விடயமும் இருக்கின்றது. இதேவேளையிலே கொழும்பு சிறைச்சாலை விவகாரம் தொடர்பிலே விசாரணையை தொடங்கியிருக்கிறது ஒரு முக்கிய நிறுவனம். கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட வன்முறைகள் மற்றும் அதனை தொடர்ந்து ஏனைய சிறைச்சாலைகளில் இடம்பெற்ற சம்பவங்கள் குறித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விரிவான விசாரணை ஒன்றை தொடங்கியிருக்கின்றது. இந்த மோதல்களுக்கு வழிவகுத்த பின்னணி, கைதிகள் மற்றும் சிறை அதிகாரிகளின் மரணங்கள், காயங்கள், சித்திரவதைகள் மற்றும் முறையற்ற நடத்தைகள் போன்ற குற்றச்சாட்டுகள் குறித்து இந்த விசாரணை முக்கிய கவனம் செலுத்துவதாக கூறப்பட்டிருக்கிறது. அத்துடன் சிறை அதிகாரிகளின் காவலில் இருந்தபோது நீர்கொழும்பு சிறையில் இருந்து பிற சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்ட 2 கைதிகளின் மரணங்கள் குறித்தும் இந்த விசாரணையின் போது ஆராயப்படும் என்று ஆணைக்குழு நேற்று விடுத்த அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறது. அதாவது 10 ஜூலை 2026 நேற்று வெள்ளிக்கிழமை. தற்போது கைதிகள் மற்றும் சிறை அதிகாரிகளிடம் வாக்குமூலங்களை பெற்று ஆதாரங்களை சேகரிக்கும் முதற்கட்ட பணிகளே முன்னெடுக்கப்பட்டு வருவதால் இந்த சம்பவங்கள் தொடர்பாக இன்னும் இறுதி முடிவுகள் எதற்கும் வரவில்லை என்று ஆணைக்குழு தெளிவுபடுத்தியிருக்கின்றது. எனினும் இடமாற்றம் செய்யப்பட்ட கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறைச்சாலைகளுக்கு அதிகாரிகள் நேரில் சென்று பார்வையிட்ட போது பல கைதிகள் காயமடைந்திருப்பதும் அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதும் கண்டறியப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே காயமடைந்த கைதிகளுக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட வேண்டும் என பரிந்துரைத்துள்ள ஆணைக்குழு சிகிச்சைகளை திட்டமிட்டு தாமதப்படுத்துவது ஒரு வகையான பழிவாங்கலாக கருதப்படலாம் என்றும் எச்சரித்திருக்கின்றது. இதற்கிடையில் கடந்த ஜூலை 7ஆம் தேதி இரவு 8:30 மணியளவில் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு ஆணைக்குழுவினர் திடீர் விஜயம் மேற்கொண்ட போது அங்கு நுழைவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டமை குறித்து மனித உரிமைகள் ஆணைக்குழு தனது கடுமையான கவலையையும் வெளியிட்டிருக்கிறது. இந்த அனுமதி மறுப்பானது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டத்தை மீறும் செயல் என்றும் சித்திரவதைகள் குறித்த முறைப்பாடுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் அதிகாரத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் செயல் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எவ்வாறாயினும் மறுநாள் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்ட போதிலும் ஏற்பட்ட காலதாமதம் காரணமாக உரிய நேரத்தில் விசாரணைகளை முன்னெடுக்கும் வாய்ப்பு பறிபோனதாக ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் சிறைக்குள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதற்கான காரணங்களை நேரில் விளக்குமாறு சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் மற்றும் வெலிக்கடை சிறைச்சாலையின் தலைமை பொறுப்பதிகாரி ஆகியோருக்கு ஆணைக்குழு தற்போது அழைப்பு விடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இதேவேளை 29 பேரை பலியெடுத்த நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்த 8 அதிகாரிகளுக்கு சிறைத்துறை பதவி உயர்வு வழங்கியுள்ளதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கமைய கடந்த 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் சிறை கைதிகளுக்குள் கிளம்பிய மோதலில் 8 அதிகாரிகள் உட்பட 29 பேர் மொத்தமாக உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்டு வருகிறது. இதன் அடிப்படையில் நீர்கொழும்பு மருத்துவமனை மற்றும் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும்
சிறை அதிகாரிகள் மற்றும் கைதிகளிடமிருந்து வாக்கு மூலங்களை பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அத்துடன் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 29 அதிகாரிகள் மற்றும் கைதிகளிடமிருந்து வாக்கு மூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அவர்களில் உள்ள அனைத்து கைதிகளுக்கும் கட்டுவெல்கம சுரேஷால் தாக்கப்பட்டதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிறை அதிகாரிகளிடமிருந்தும் வாக்கு மூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆனால் அவற்றை இன்னும் முழுமையாக பதிவு செய்ய முடியாமல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் சில அதிகாரிகள் வாக்குமூலம் அளிப்பதற்கு உகந்த உடல்நிலை இல்லை என்றும் இதற்கிடையில் மோதலால் உயிரிழந்த 8 சிறை அதிகாரிகளுக்கும் பதவி உயர்வும் வழங்கப்பட்டிருக்கிறது. கொலை செய்யப்பட்ட 2ஆம் வகுப்பு சிறை காவலர் SHS சந்திரவன்ச 1ஆம் வகுப்பு சிறை காவலர் பதவிக்கும் மற்ற சிறை காவலர்கள் சார்ஜன் பதவிக்கும் பதவி உயர்வு பெற்றுள்ளனர் என்று சிறைச்சாலை திணைக்களம் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றது. இதற்கிடையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையின் பெண்கள் பிரிவில் இருந்த அனைத்து கைதிகளும் மற்ற சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. சிறைச்சாலையில் நடந்த மோதலின் போது படுகாயமடைந்த கொழும்பு தேசிய மருத்துவமனையின் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்த சார்ஜன் கமகே உபாலியின் உடல் நேற்று கம்ருபிடியாவில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் மோதலில் உயிரிழந்த சார்ஜன் ருவான் திலகசிறியின் இறுதிச் சடங்குகள் நேற்று பிற்பகல் அம்பகாவ பொது மயானத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது. உண்மையில் சமீபத்தில் நீர்கொழும்பு சிறையில் நடந்த மோதலின் போது கைதிகள் வெளியே வருவதை தடுப்பதற்காக வாயிலை உடைத்து துப்பாக்கிச்சூடு நடத்திய சிறை உத்தியோகத்தருக்கு வன்முறையில் ஈடுபட்ட கைதிகளால் மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு செய்தி இருக்கின்றது. பிடிபட்டால் கொல்லப்படுவீர்கள், வெளியே பிடிபடாதீர்கள், கொல்லப்படுவீர்கள் என்று அவர்கள் கூறியதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் டெங்கு காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்று வந்த அவர் அவசர கால சேவை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயினும் அவரது பாதுகாப்பிற்காக சிறைத்துறை தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையிலே நீர்கொழும்பு சிறையில் நடந்த மோதலுக்கு தலைமை தாங்கியதாக கூறப்படும் கட்டுவெல்கம சுரேஷ் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறையில் ஒரு குழு கைதிகளால் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக அவரால் நடப்பதற்கு கூட சிரமம் ஏற்பட்டுள்ளதாக சிறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நீர்கொழும்பு சிறையில் நடந்த மோதலை சுரேஷ் கட்டுவெல்கம மற்றும் அவரது 13 கூட்டாளிகள் இணைந்து நடத்தியது தெரிய வந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர்களில் ராக்கி என்ற கைதியும் அடங்குவர். இவர் சுரேஷுடன் பதுங்கியிருந்து முழு மோதலையும் முன்னின்று நடத்தியதாக கூறப்படுகிறது. மோதல் வெடித்த பிறகு அவர் எதிலும் ஈடுபடவில்லையாம். சிறை உத்தியோகத்தர்களுடன் சேர்ந்து மற்ற கைதிகளுக்கு உணவும் பானங்களும் விநியோகித்திருக்கிறார். அந்த 13 பேர் கொண்ட குழு தற்போது பூசா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அவர் தன்னிலே சந்தேகம் எதுவும் பெறாமல் இருக்க அவர் அதிகாரிகளுடன் இணைந்து இந்த கைதிகளுக்கு உணவு வழங்குகின்ற, தண்ணீர் வழங்குகின்ற அந்த விடயத்திலே இணைந்து அவர் அதிகாரிகளுடன் இணைந்து செயற்பட்டிருப்பதாகவே சொல்லப்படுகிறது. நீர்கொழும்பு சிறையில் இருந்த 22 டிபிட்டர் ரக ஆயுதங்களும் 10 T-56 ரக துப்பாக்கிகளும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறையில் மீதமுள்ள துப்பாக்கிகளும் விசாரணைக்காக திணைக்களத்தின் காவலில் எடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சிறைக்கு சொந்தமான காணாமல் போன ரிப்பீட்டர் ரக துப்பாக்கியும் சிறையில் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது மேலும் மேலும் சிறைச்சாலை தொடர்பான அந்த செய்தியாகவே இருக்கின்றது. ஆனால் ரஞ்சன் ராமநாயக்க சொல்கின்றார், சிறைச்சாலை மோதல்களுக்கு அமைச்சரை குறை கூறுவதில் நியாயமற்றது என்று அவர் சொல்லியிருக்கின்றார். பிரதியமைச்சர் ரஞ்சன் நாயக்க, முன்னாள் பிரதியமைச்சர். நீர்கொழும்பு சிறை கலவரம் குறித்து நேற்றைய தினம் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவித்த பொழுதுதான் அவர் சொல்லியிருக்கிறார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு மற்றும் புனர்வாழ்வு அமைச்சரின் திட்டமிட்ட செயல் அல்ல, அது கைதிகளுக்கு இடையே ஏற்பட்ட ஒரு உள் முரண்பாடு என்பதே உண்மை என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். சிறைச்சாலையின் உள்ளே ஒரு அறையில் அல்லது வார்டில் நூற்றுக்கணக்கான கைதிகள் அடைக்கப்பட்டு ஒன்றாக வாழும் சூழலில் இவ்வாறான மோதல்கள் ஏற்படுவது இயல்பான ஒன்றாகும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இத்தகைய சம்பவங்கள் இன்றும் அல்லது நாளையும் கூட மீண்டும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை
மறுக்க முடியாது. நானும் கடந்த காலங்களில் வெலிக்கடை மற்றும் அனுகோல் பொஸ்வ என்ற சிறைச்சாலைகளில் கைதியாக இருந்தவன் என்ற ரீதியில் இந்த அனுபவங்களை பகிர்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த அனுபவங்கள் எனக்கு நன்கு தெரியும். அதே போல் நானும் இவ்வாறான ஆபத்தான சூழ்நிலைகளை எதிர்கொண்டு அறையொன்றிலேயே அடைக்கப்பட்டிருந்தேன். சிறைச்சாலை மோதல்கள் மற்றும் அங்குள்ள நிலைமை குறித்து சமூகத்தில் 2 விதமான கருத்துக்கள் நிலவுகின்றன. சிலர் அங்கு போதிய வசதிகள் இல்லை என்று கூறும் அதேவேளை இன்னும் சிலர் சிறைச்சாலை என்பது 5 நட்சத்திர ஹோட்டல் அல்ல என்றும் வாதிடுகின்றார்கள். இதேவேளை இந்த சம்பவத்திற்கு ஒரு அரசாங்கமாகவோ அல்லது அமைச்சராகவோ பொறுப்பேற்றுக் கொண்டமை பாராட்டுக்குரியது என்பதை மறுக்க முடியாது என்றும் ரஞ்சன் ராமநாயக்க சொல்லியிருக்கிறார். இதற்கு முன்னர் இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு கொண்டு தாக்குதல் போன்ற பெரிய பேரழிவுகளுக்கு கூட யாரும் இதுவரை பொறுப்பேற்காத நிலையில் இந்த சம்பவத்திற்கு பொறுப்பான அமைச்சர் நான் இதற்கு பொறுப்பேற்கிறேன் என்று தைரியமாக முன்வந்துள்ளமை பாராட்டுக்குரியது என்றும் ரஞ்சன் ராமநாயக்க சொல்லியிருக்கிறார். வெளிநாடுகளில் ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடந்தால் அதற்குரிய தலைவர்கள் பொறுப்பேற்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். அதேபோன்று உள்நாட்டில் இந்த அமைச்சர் பொறுப்பேற்றுக் கொண்ட துணிச்சலான மற்றும் நேர்மையான குணத்தை நான் மதிக்கிறேன் என்று ரஞ்சன் ராமநாயக்க இவ்வாறு சொல்லியிருக்கின்றார். உண்மையில் அது ஒரு பெரிய விடயம்தான். பார்த்தால் அதாவது இந்த ஜூலை மாதம் என்பது பல சம்பவங்களை எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது 1983 ஜூலையிலே தான் வெலிக்கடை சிறையிலே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. 1983 ஜூலையிலே, அதே ஜூலையிலே கலவரம் ஏற்பட்டிருக்கிறது. அதே ஜூலையிலே விடுதலை புலிகளால் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே ஜூலையிலே விடுதலை புலிகளின் ஒரு தற்கொலை படை வந்து தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறது. இவ்வாறு இந்த ஜூலையிலே நடைபெற்ற சம்பவங்கள் ஏராளமாக இருக்கிறது. அதே ஜூலையிலே இன்றும் இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. இது ஒரு ஞாபகப்படுத்தல் என்ற மாதிரியான ஒரு விடயத்தையும் காட்டியிருக்கிறது. அதாவது 1983 ஜூலை 23 கருப்பு ஜூலை இனப்படுகொலை நடந்திருக்கிறது. 1983 ஜூலை 25, 27 2 நாட்களும் வெலிக்கடை சிறையிலே குட்டிமணி ஜெகன் உட்பட 54 தமிழ் அரசியல் கைதிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 43 ஆண்டுகளுக்கு பின்னர் அதே ஜூலை மாதத்திலே 26 ஜூலை 6/5 நீர்கொழும்பு சிறையில் 30 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அன்று வெலிக்கடை சிறையில் நமது தமிழ் கைதிகளுக்கு எப்படி படுகொலை இடம்பெற்றதோ அதே பாணியில் நீர்கொழும்பு சிறையில் சிங்கள கைதிகளை அதே சிங்கள கைதிகளாலும் சிறைச்சாலை அதிகாரிகளாலும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதுவும் கடந்த 5ஆம் தேதி இது நடந்திருக்கிறது. காலங்கள் கிடந்தாலும் நமது தமிழ் அரசியல் கைதிகளுக்கு 43 வருடங்களுக்கு முன்பு நடந்ததை எமக்கு இந்த சம்பவம் ஞாபகப்படுத்தியுள்ளதாகவே சொல்கின்றது. ஒரு வாசகர் இவ்வாறு சொல்லியிருக்கிறார். இதே வேளையில் இன்னொரு விடயத்தையும் அவர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் உண்மையில் அங்கே ஒரு தமிழன் இருந்திருந்தால், வடக்கு கிழக்கு சார்ந்த ஒரு தமிழன் இருந்திருந்தால் அந்த முற்றுமுழுதான பழியும் அந்த தமிழன் மீதே சென்றிருக்கும் என்ற ஒரு விடயமும் இங்கே இருக்கிறது. நல்ல காலம் அங்கே தமிழர்கள் இல்லாமல் சென்று விட்டதாக அவர்கள் சொல்கின்றார்கள். மேலும் செய்தியை பார்த்தால் யாழில் இளைஞனை காரில் கடத்தி சித்திரவதைக்கு உள்ளாக்கியவர்கள் கைது செய்யப்பட்டதாக ஒரு செய்தி இருக்கின்றது. யாழ்ப்பாணத்திலே இளைஞன் ஒருவரை காரில் கடத்தி சென்று ஆடைகளை களைந்து சித்திரவதைக்கு உள்ளாக்கி தாக்குதல் மேற்கொண்ட பின்னர் இளைஞனை வீதியில் இறக்கிவிட்டு தப்பிச் செல்ல முற்பட்ட நபர்களை போலீசார் விரட்டி பிடித்திருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு அருகில் கார் ஒன்றில் வந்த 5 பேர் கொண்ட கும்பல் அவ்விடத்தில் நின்ற இளைஞனை காரில் நாவற்குழி பகுதிக்கு கடத்தி சென்று ஆடைகளை களைந்து சித்திரவதைக்கு உள்ளாக்கி கூறிய ஆயுதங்களால் தாக்கிய பின்னர் மீண்டும் இளைஞனை காரில் கொண்டு வந்து பொஸ்கோ பாடசாலைக்கு அருகில் இரத்த காயங்களுடன் வீசிவிட்டு தப்பிச் செல்ல முற்பட்டிருக்கின்றார்கள். அவ்வேளை சற்று தொலைவில் வீதி போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் குழுவினர் அதனை அவதானித்து தப்பிச் சென்ற காரை மடக்கி பிடித்திருக்கிறார்கள். அதன்போது காரினுள் 5 காணப்பட்டுள்ளதுடன் 2 கூரிய வாள்கள், இரத்தக்கரை தோய்ந்த டிஷர்ட் மற்றும் 2.5 கிராம் ஐஸ் போதைப் பொருளையும் மீட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அத்துடன் காரினுள் இரத்தக்கரைகளும் காணப்பட்டிருப்பதாகவும் அதனையடுத்து காரினுள் பயணித்த 5 போலீசார் கைது செய்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதேவேளை சித்திரவதைக்கு
உள்ளான நிலையில் குறித்த கும்பலால் வீதியில் வீசப்பட்ட இளைஞனையும் மீட்டு சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் போலீசார் அனுமதித்திருப்பதாகவும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதேவேளை யாழில் சவத்காரத்துக்குள் வைத்து நூதனமாக கெரோயின் கடத்தி இருக்கிறார் ஒருவர். அவரை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். யாழில் வாசனை சவத்காரத்திற்குள் வைத்து நூதனமான முறையில் போதைப்பொருள் கடத்திய ஒருவர் யாழ்ப்பாணம் காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்ய யாழ்ப்பாண நகர்ப்புற பகுதியில் போதைப்பொருளை விற்பனைக்காக கொண்டு சென்ற வேளை உடுவில் பிரதேசத்தை சேர்ந்த 33 வயதுடைய ஒருவரை கடந்த 9ஆம் தேதி இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பில் யாழ்ப்பாணம் காவல் நிலைய பொறுப்பதிகாரி பாலித செனவிரத்ன தெரிவிக்கையில், யாழ் மாவட்டத்தின் பல பகுதிகளில் போதைப்பொருள் வியாபாரம் இரகசியமான முறையில் இடம்பெற்று வருவதாக யாழ் காவல்துறையினருக்கு இரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரும் காவல்துறை புலனாய்வு பிரிவினரும் இணைந்து முன்னெடுத்த நடவடிக்கையின் போதே குறித்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காவல்துறையினரின் சோதனையின் போது பொது வெளியிடம் ஒன்றிலிருந்து பொதிகள் அனுப்பும் சேவை மூலம் வரவழைக்கப்பட்ட வாசனை சவர்க்காரத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 7 கிராம் கெரோயின் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. கைது செய்யப்பட்ட நபர் ஏற்கனவே 2023 ஒரு தடவையும் அதன் பின்னர் கடந்த மாதமும் சிறியளவிலான இதே குற்றங்களுக்காக கைதாகி பிணையில் விடுவிக்கப்பட்ட ஒருவர் என்றும் சொல்லப்படுகிறது. கைதான நபரை மேலதிக விசாரணையின் பின் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் காவல்துறை பிரிவில் இவ்வாரம் 23 பேர் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதேவேளை யாழ் நகரில் சுற்றுலாவிகளுக்கு இடையூறு விளைவித்து யாசகம் செய்தோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. யாழ் நகர் பகுதியில் சுற்றுச்சூழலுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்தும் விதமாகவும் சுற்றுலாவிகளுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தும் வகையில் நடமாடிய 30க்கும் அதிகமான யாசகர்கள் யாழ் காவல்துறையினரின் பங்களிப்புடன் வெளியேற்றப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண சுற்றுலாத்துறை தலைவர் வைத்தியர் விவேகானந்த ராஜா தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக யாழ் நகர பகுதி, அதாவது யாழ் கோட்டை சுற்றுவட்டம், பேருந்து நிலையம், கஸ்தூரியார் வீதி, மின்சார நிலைய வீதி போன்ற இடங்கள், வீதி, போதனா வைத்தியசாலை சூழல் ஆகிய பகுதிகளில் வியாபார நிலையங்களுக்கும் வெளிநாட்டு சுற்றுலாவிகளுக்கும் மற்றும் உள்ளூர் மக்கள் ஆகியோருக்கும் நாளாந்தம் பல்வேறு வகையில் யாசகம் போன்ற போர்வையில் அசௌகரியங்களை ஏற்படுத்தும் நபர்களை கட்டுப்படுத்துமாறு எம்மிடம் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இந்த கோரிக்கை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. நல்லது அன்பு சொந்தங்களை, இதுவரையும் நீங்கள் இடிமுழக்கத்தின் செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள். மீண்டும் இன்னும் ஒரு செய்தியூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.